ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய தேவார பாடல் பெற்ற ஆலயங்கள், அதாவது தமிழ்நாட்டில் மாவட்டத்தோறும் உள்ள தேவார பாடல் பெற்ற ஆலயத்துடைய வரலாற்று சிறப்பை ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயமும் ஒரு தேவார பாடல் பெற்ற ஆலயம்தான். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தா தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்டத்தில் பூந்தோட்டம் அருகே வந்து அன்னியூர் என்ற ஊரில் இந்த ஆலயம் அமையப்பட்டிருக்கிறது. இங்கு இறைவன் பார்த்தீங்கன்னா அக்னீஸ்வராகவும் தாயார் கௌரி பார்வதியாக நமக்கு அருள் பாலிக்கிறாங்க. தலவிருட்சம் வன்னி மரம், தீர்த்தம் அக்னி தீர்த்தம். காவிரி தென்கரை தளத்தில் இந்த தலம் 62வது தலமாக சொல்லப்படுது. தேவார பாடல் பெற்ற 274 தலத்தில் இந்த தலம் 125வது தலமாக பார்க்கப்படுது. இப்போ இந்த ஆலய தலைவர சொல்றதுன்னா, சிவபெருமானை புறக்கணிச்சு விட்டு மற்ற எல்லா அனைவரையும் கூப்பிட்டு தட்சன் ஒரு யாகம் நடத்துறாரு. அந்த யாகத்தில் கலந்து கொண்டதால் அக்னி தேவன் ஊர்வர். இதனால் அக்னி கலந்து கொண்ட சிவபெருமானை அவமதித்தான் நினைக்கிறார் சிவபெருமான். இதனால் வந்து வீரபத்ராலையும் மகாகாளியாலும் தண்டிக்கப்பட்டு சிவபெருமான் சாபம் அடைகிறாரு. சாபம் அடைந்ததால் பார்த்தீங்கன்னாக்கா அக்னியில் வந்து எந்த யாகத்திலையும் கலந்துக்க முடியல. இப்போ அதனால் எங்கேயுமே யாகம் நடத்தப்படாததால் மழை வளம் குன்றுது, உயிர்களும் வாட தொடங்குது. இதனால் வருத்தம் அடைஞ்ச அக்னி என்ன பண்ணுறாரு, இந்த தலத்துக்கு வர்றாரு. வந்து வன்னி காட்டில் வந்து உட்காந்து தவம் செய்கிறாரு. இங்கே இருக்கிற இறைவனையும் வணங்குறாரு. வணங்கி தன்னுடைய சாபம் நீங்க பெறார். அக்னி காடுன்றது வன்னி காடு தான் அக்னி காடாக சொல்லப்படுது. இவ்வளோ சிறப்பு பெற்ற ஆலயம் தான் இந்த ஆலயம் சொல்லப்படுது. அது மட்டும் அல்லாமல் பார்வதி தேவி காத்தாயன முனிவருடைய மகளாக பிறந்து இறைவனை அடைய இந்த தலத்தை தவம் இருக்கிறாரு. இறைவன் வந்து பார்வதி காட்சி தந்து அருகிலுள்ள திருவிழிமையிலே வந்து திருமணம் செய்து கொண்டார். அதனாலே இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா திருமணை தடை நிற்கும் ஆலயமாகவும் சொல்லப்படுது. அவ்வளோ சிறப்பு பெற்ற ஆலயம் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற அன்னியூரில் அக்னீஸ்வரர் ஆலயம். அதில் அன்பான சிவ அன்பர்களே, வாய்ப்பை ஒரு முறை உருவாக்கிட்டு திருவாரூர் சென்று அங்கே இருக்கிற அக்னீஸ்வரை வணங்கி கௌரி பார்வதி தேவியை வணங்கி இறையருள் பெற்று இன்புற்று வாழ்க, ஈசனடி சேர்க. ஓம் நமச்சிவாய வாழ்க, நாளெந்தால் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத தாழ் வாழ்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய். அன்பையே விதைப்போம், அன்பையே அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய்.